வெல்கம் டு கிருதியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வெங்காய வடை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு, மிளகாத்தூள், சோடா உப்பு, கருவேப்பிலை. ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தை போட்டு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு வெங்காயம் தனித்தனியாக இருக்கணும், ஒட்டி இருக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டோன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும். அந்த தண்ணியே போதுமானதாக இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைன்னா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், இஞ்சி, பச்சை மிளகா போட்டுக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம், 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், சோடா உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான கொஞ்சம் தண்ணி தெளித்து பிரட்டிக்கலாம். அடுப்பில் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிற டைமில் வடைக்கு சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பொரிகடலை போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த டைமில் எண்ணெய் காஞ்ச உடனே வடையை போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வடையை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். அந்த டைமில் வடையை திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்த உடனே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேட்ச் இருக்க மாவையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. செகண்ட் பேட்ச் வடையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சூடான வெங்காய வடையும் சட்னியும் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி